வித்யா, உன் டான்ஸ் பத்தி பாராட்டி ரொம்ப பிரமாதமா எழுதிருக்காங்கடி பத்திரிக்கையில. உன் போட்டோ கூட வந்திருக்கு பாரு. எங்க? சரியா தெரியலடி. என்னடி இவ்வளவு பெரிய கொட்டையத்துல இருக்கு தெரியலன்றியே? எழுத்தெல்லாம் கொஞ்சம் மங்களா இருக்கு, நீயே படிச்சு சொல்ல. என்ன வித்யா, உனக்கு சரியா கண்ணு தெரியலையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல வித்யா, நீ ஏதோ சமாளிக்கிற. சீக்கிரம் சரியா போயிடும் கண்டக்டர் சொல்லிருக்காங்க. அது சரி, அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்ல. இன்று கலை மையத்தில் வித்யாவின் நடன நிகழ்ச்சியை மத்திய அரசு தேர்வுக்குழு கண்டு களித்தார்கள். நடனத்தை வெகுவாக புகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அண்மையில் பாரிஸில் நடக்கவிருக்கும் இந்திய கலாச்சார விழாவிலாட வித்யாவை தேர்ந்தெடுக்க சிபாரிசு செய்ய போவதாக அறிவித்தார்கள். Excuse me, sir. Time, please. इतने பேருக்கு மா டைம் வேணும்? மரியாதையா முனியம்மா கழுத்துல தாலிய கட்டுறியா இல்ல நாங்க என்ன வேணா பண்ணுவோம்? ஐயோ வேணாங்க, விட்டுருங்க. இந்த அவல பையனை பார்த்து உங்களுக்கு இறக்கமே வரலையா? நீங்களாம் அண்ணன் தம்பியோட பிறக்கவே இல்லையா? ஆண்பா உங்களை சும்மா விடாது. என் கற்போட விளையாடாதீங்க. இங்கேந்து நீ தப்பவே முடியாது. மரியாதையா என் கழுத்துல தாலிய கட்டுறியா இல்லையா? முடியாது. நான் செத்தால் அது நடக்காது. முடியாது? முடியாது. கண்ணம்மா வேலாயி. எஸ் பாஸ். கடவுளே, இப்பவாவது முனியம்மா கழுத்துல தாலிய கட்டுறியா இல்ல? இல்ல, கண்டிப்பா தாலி கட்டுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அப்படி வா வழிக்கு. முனியம்மா போடு கழுத்துல மாலை. அங்க இங்க நிக்கிறீங்க, போங்கடி. சாவுகிற. முனியம்மா, நான் ஒண்ணு கேட்பேன், எனக்கு தருவியா? நீங்க எதை கேட்டாலும் தருவேன். என்னோட சட்டையும் லுங்கியும் திருப்பி கொடுத்துரு. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒண்ணு நீ வாழணும் இல்ல நான் வாழணும். ஏன் கலிப்பா பேட்டா மாட்டினா அவளை கீச்சு நம்பார். மொத்த தம்பி இங்கே கொட்டிடாத, அவன் கொஞ்சம் பாக்கி வச்சுக்க. பேட்டா மாட்டியா நீ? உன்னை சதக்கு சதக்குன்னு குத்துல. என் பேரு கிருஷ்ணா இல்ல. சும்மா கிடையா? நான் இருக்கிற வரைக்கும் அவர் உயிரை வேற யாரும் எடுக்க முடியாது. ஏன் நீயே எடுத்துருவேங்கிறியா? தொடாத. ஒரு கட்ட தாலி. தள்ளி போயா முனிமா, நான் புடிச்சு வச்சது அவ்வளவுதான். நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன், கவலைப்படாதீங்க. அவன் தாலி கட்டிக்கணும். மாமா லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணின்னு போய் எதிக்கணும். வா, துட்டுக்கு நான் எங்கடா போவேன்? இதுக்கே இருக்கேன், வச்சுக்கண்டா. முனிமா எங்கிருந்தாலும் வாழ. கண்ணியா வீட்டுக்கு போலாமா? உனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால லெட்டர் வந்திருக்கு. பாரிஸ்ல நடக்க போற ஃபெஸ்டிவல்ல உன்னை டான்ஸ் ஆட இன்வைட் பண்ணிருக்காங்க. நீ பாரிஸ்ல டான்ஸ் ஆட போற. நிஜமாவா? ஆமா. ஐ அம் சோ ஹாப்பி. எங்க அம்மாவோட ஆசையே நான் வெளிநாட்டுல போய் டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆகணும்ங்கிறது தான். அது இப்ப நிறைவேற போகுது. இந்த நல்ல நியூஸ் சொன்ன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் இப்பவே அன்னைக்கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குறேன். சீக்கிரம் போய் சொல்லு, ஷூட்டிங் போட போற. ஓடு. அண்ணி அண்ணி, பாரிஸ்ல ஆட எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தியால ஆடி கிழிச்சாச்சு, இப்ப பாரிஸ் ஒண்ணுதான் பாக்கியா இருக்கு உனக்கு இல்ல? என்ன நீ அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் நடக்காத காரியம். வெட்டி ஆசை எல்லாம் படாம வேற வேலையை பாரு. ஏன் நீ? பாரிஸ்க்கெல்லாம் உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். உன் கூட துணைக்கு வர இங்க யாருக்கும் நேரமும் இல்ல, அதுக்கு பணம் செலவழிக்க நான் தயாராவும் இல்ல. அப்படி சொல்லாதீங்க அண்ணி, நான் தனியா போக முடியா இருக்காது. என் கூட நிறைய பேர் வருவாங்க. ப்ளீஸ் அண்ணி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் பெர்மிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் பெரிய வாய்ப்பு இல்ல. நீ பாரிஸ்க்கு போக முடியாது, நான் உன்னை அனுப்ப மாட்டேன்.
யாரு? வித்யாவா? அண்ணா அண்ணா அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியே வரியா? என்ன வெளியே? இங்கே சொல்லு. நான் டான்ஸ் கத்துக்கிறது உனக்கு தெரியும்ல? டான்ஸா? யார்? என் டான்ஸ பார்த்துட்டு பாரிஸ்ல நடக்கிற கலை நிகழ்ச்சிக்கு என்ன அனுப்பணும்னு அரசாங்கத்துல தீர்மானம் பண்ணிருக்காங்க. இப்பதான் லெட்டர் வந்துச்சு. பாரிஸ்? எந்த பாரிஸ்? ஓ, ஹைகோர்ட் பக்கத்துல இருக்கிற பாரிஸா? ஆடிட்டு ஆடிட்டு அங்க ஏதோ ஒரு பஸ்ஸை புடிச்சு மயிலாப்பூர் வழியா மந்தவள்ளி வந்துட்டு அங்கேயும் ஆடிட்டு, அப்புறம் குளம்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, சைதாப்பேட்டை, எங்க வேணாலும் ஆடு, எங்க வேணாலும் ஆடு, ஆடு எங்க வேணாலும். எங்க அண்ணி நான் வெளிநாடு போக கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. என்னமா இது? இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம். உங்க அண்ணி ஏன் வேண்டாம் சொல்லிட்டாங்க? என் ஸ்டூடெண்ட் ஃபாரின் போறாளேன்னு நான் எவ்வளவு பெருமையா இருந்தேன். அதே உங்க அண்ணி தடுக்கிறாங்க. அவங்களுக்கு என் மேல அவ்வளவு வெறுப்பு. எனக்கு பேரோ புகழோ வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எங்க அண்ணி கிட்ட பேச முடியுமா? என்ன அங்கிள் பேசாம இருக்கீங்க? உங்க அண்ணி சொன்னதெல்லாம் மறந்துட்டியாமா? மான ரோஷம் உள்ளவங்களா இருந்தா இந்த வீட்டு படி ஏறாதீங்கன்னு சொல்லல? எங்க வீட்டு பெண்ணை கெடுத்தது போதும், இனிமே உங்க சவகாசமே வேண்டாம் சொல்லல? இதுக்கப்புறமும் அந்த வீட்டுக்கு நான் இப்படிமா வர முடியும்? நீங்களும் மாட்டேன்னுட்டா அப்புறம் எங்க அண்ணிக்கிட்ட யாருதான் பேசுறது? வித்யா, உனக்காக வாதாட போய் மறுபடியும் எங்களால அவமானப்பட முடியாதுமா. அன்னைக்கு அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஜென்மம் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது. இங்க பாருமா, இந்த விஷயத்துல எங்களால எதுவும் பண்ண முடியாதுமா. அங்கிள், அப்ப நான் பாரிஸ்க்கு போகவே முடியாது அங்கிள். ஐ எம் சாரி வித்யா. ஏற்கனவே உங்க அண்ணி உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னையும் திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் உங்க வீட்டுக்கு வர்றது உனக்கு நல்லதில்லை, எனக்கும் முடியாத விஷயம். அப்படி சொல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும். வித்யா, உங்ககிட்ட உங்க அண்ணிக்கு தாமா உரிமை அதிகம். அதனால அவங்க விருப்பப்படி இனிமே நீ இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறதா நல்லது. ஐ எம் சாரிம்மா.
கண்ணா, உங்க அப்பா கூட எனக்கு உதவி செய்ய மாட்டேன்ட்டாரு. இந்த வீட்டுக்கே நான் வரக்கூடாதா? நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுடா கண்ணா, ப்ளீஸ். வித்யா, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தான் தெரியல. எங்க அம்மா அப்பாவும் மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. சோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு வித்யா. உங்க எல்லாருக்குமே நான் வேண்டாதவளாயிட்டேன்ல. வரேன். அம்மா, என் முயற்சி எல்லாம் வீணாயிடுச்சுமா. எனக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. அம்மா, நான் நிறைய தவிக்கிறேம்மா. என்னை ஏமா தனியா விட்டுட்டு போனேன். ஏய் வித்யா, எங்க போய் சுத்திட்டு இவ்வளவு லேட்டா வர? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னடி கண்ணு குருடா போயிடுச்சா? அவ்வளவு பெரிய தொட்டி உன் கண்ணுக்கு தெரியலையா? அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 50 ரூபாய். ஏன் சம்பாத்தியத்துல வாங்கி வச்சது.